நார்த் இந்தியனுக்கு ஹேர் வந்து சில்கியாகவும் ஸ்மூத்தியாகவும் இருக்கும் பார்த்துருக்கீங்களா? நமக்கு மட்டும் ஏங்க ட்ரையாகவும் ஃப்ரிஸியாகவும் இருக்குது, எனக்காக யோசிச்சிருக்கீங்களா? நம்ம என்ன ஆயில் என்ன ப்ராடக்ட்டு யூஸ் பண்ணுறோங்கிறது இம்பார்ட்டன்ட் கிடையாது, அதை எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். தேர்ட் டைப்பாக இதை பிரிச்சுக்கலாம் நம்மளோட ஹேரை. ரூட்ஸு ரூட்ஸுங்கிறது குழந்த மாதிரிங்க. செகண்ட் ஒன்று மிட்ஸு, இது அம்மா மாதிரி கொஞ்சம் வயசாகிடுச்சு. தேர்டு ஒன்று வந்து எண்ட்ஸு. இதில் நம்ம யாருக்கு அதிகமாக வந்து வளர்ச்சி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தா ரூட்ஸ் தாங்க. பட் நம்ம எங்கே அப்படி பண்ணுறோம்? ஹேர் ஆயிலை எப்போவுமே ஹேருக்கும் அண்டு வந்து ஷாம்புவை ஹேருக்கு மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு விட்டுறோம், ரூட்ஸை மறந்துடுறோங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து ஹேர் ஆயில் எப்போ நம்ம அப்ளை பண்ணாலும் ஃபஸ்ட்டு ரூட்ஸ்க்கு அப்ளை பண்ணி ஒரு நல்ல மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு ஹேருக்கு நம்ம ஆயில் அப்ளை பண்ணோம். செகண்ட் ஒன்று ஷாம்பு எப்போ யூஸ் பண்ணாலுமே ரூட்ஸில் அப்ளை பண்ணி நல்லா நுரை வரும் பாருங்கள், அந்த நுரை வரதை ஃபுல் ஹேருக்கு அப்ளை பண்ணுங்கள். தேர்ட் ஒன்று கண்டிஷ்னர், கண்டிப்பாக ரூட்ஸுக்கு கிடையாது, ரூட்ஸுக்கு அப்ளை பண்ணாமல் ஹேருக்கு மட்டும் அப்ளை பண்ணுங்கள். ஓகே, இந்த மாதிரி நான் சொன்ன விஷயம் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா, ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ஹேருக்கு எந்த ப்ராப்ளமும் வராதுங்க. சில்கியாகவும் ஸ்மூத்தியாகவும் நமக்கும் கண்டிப்பாக வரும். ஸ்ட்ரிக்ட் லவ் பண்ணுங்கள். அம்மா, குழந்த, பாட்டி, இப்படி எல்லாத்துக்குமே லவ் இஸ் இம்பார்ட்டண்ட்டுங்க. தேங்க்யூ.